ஹாய். என்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து நார்மல் சாரி எப்படி நம்ம வந்து ஒரு டே டு டே லைஃப்க்கு நம்ம ஒரு அவசரமா கிளம்புறோம்னா எப்படி நம்ம வந்து அதை வியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரிசல்ட் தான் நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். இது வந்து நார்மலா ஒரு சாரி தான். இந்த சாரியை நான் இப்போ உடனே போகணும், ஒரு 5 to 10 minutes நான் கிளம்பணும் அப்படின்னா இந்த சாரியை நான் ஈஸியா ட்ரை பண்ணிடலாம். இது எப்படி நான் காட்டுறேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்டார்டிங் எண்ட் இருக்கு, பல்லு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ சாரியில 2 சைட்ஸ் இருக்கு. ஒரு சைடு வந்து இது பல்லு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்ட். சோ இந்த எண்ட் என்ன பண்றோம், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இந்த சைடு நம்ம ரைட் சைடு ஓபனா இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு டக்கிங் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரைட் சைடுல ஓபனா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு டக்கிங் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு சாரியை வந்து ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இது வந்து நம்மளுடைய சென்டர் பிளேட்டுக்கான கொஞ்சம் ஏரியா. இதை வந்து ஜஸ்ட் கொஞ்சோண்டு நமக்கு எவ்வளவு வேணுமோ கொஞ்சமா எடுத்து ஒரு செக்யூர்க்காக இங்கே செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கு லாஸ்டா நம்ம அதை வந்து பிளேட் எடுத்துக்கலாம். மறுபடியும் திருப்பி இன்னும் ஒரு ரொட்டேட் பண்ணி இதை வந்து பல்லுக்கு நம்ம செட் பண்ண போறோம். பல்லுக்கு வந்து இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேண்டமா எப்படி பிளீட்ஸ் எடுக்கிறோம். ஓகே, ரேண்டமா ஒரு பிளீட்ஸ் எடுத்து இதை நம்ம மேனேஜ் பண்ணி இங்க கொண்டு வந்து நமக்கு எவ்வளவு பல்லு ஹைட் வேணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்ப வந்து பல்லு ஹைட் நமக்கு வந்து பல்லு வந்து செட் பண்ணிட்டு இவ்வளவு ஹைட் வேணும். இவ்வளவு ஹைட் வேணும்னா நம்ம இந்த இடத்துல பின் பண்ணணும். இந்த இடத்துல பின் பண்ணணும் அப்படின்றபோது அதை ஜஸ்ட் டவுன்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம பிளீட் ஷேப்பா அரேஞ்ச் பண்ணலாம். இங்க பிளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்ப வந்து அதை பேக் டு தி பிளேஸ் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த பார்ட் இப்படி கொண்டு வாங்க. இதை மட்டும் நல்லாவே டைட்டன் பண்ணி இந்த இடத்துல நம்மளுடைய பெல்லி பட்டனை கிராஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் ஸ்பேனுக்கு இந்த இடத்துல வந்து கிராஸா வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு நம்மளுடைய இன்ஸ்கர்ட்டோட வச்சு டபுள் பின்னிங் மெத்தட்ல ஒரு பின் குத்திட்டு திருப்பி இன்னொரு வாட்டி அதே பின்னை வந்து இன்னொரு வாட்டி குத்திட்டு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டா பேலன்ஸ் இருக்கிறதுல ஒரு 1-2 ஹேண்ட் ஸ்பேன் விட்டுடுங்க. விட்டுட்டு இதை வந்து ப்ளீட் பண்ணுங்க. இதை இப்படி ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இப்படி நின்றுடும். இதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல வச்சுட்டு இங்க ஒரு பின் வச்சு செக்யூர் ஜஸ்ட் புல் அப் பண்ணி இப்படி வெளியில எடுத்துடுங்க. பண்ணிட்டு எல்லாத்தையுமே உள்ளார இது பண்ணிட்டீங்கன்னா இது நின்றுடும். இப்ப என்ன பண்ணணும், நமக்கு இந்த கேப் உள்ள அந்த பேலன்ஸ் கிளாத் இங்க நிற்கும். இதை ஒரு புல் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு 3 to 4 பிளேட்ஸ் வந்து நமக்கு இங்க கிரியேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா 1 இதை இப்படி புல் பண்ண இங்க வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து இங்க வச்சுட்டு ஒரு டக்கிங் பண்ணிட்டு நமக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபேப்ரிக் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோல்டு ஒரு ப்ளீட் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த ப்ளீட்டை வந்து இங்க மேலேயே வச்சுட்டு மேலேயே நீங்க லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து கீழே வரைக்கும் ரொம்ப கீழே வரைக்கும் டிராவல் ஆகாம நமக்கு க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இது வந்து நமக்கு ஒரு அவசரமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிட்டு போனா நமக்கு சைட் பிளீட்ஸும் ஒரு 3 பிளீட்ஸ் வந்துடும். சென்டர் பிளீட்ஸ், செஸ்ட் பிளீட்ஸ், பல்லு. நார்மலா இந்த மாதிரி நம்ம சாரி கட்டிட்டு அவசரமா போகணும்னா இது ஒரு நார்மல் மெத்தட். எந்த ஒரு ப்ரீ பிளீட்டும் பண்ணல, நம்ம எதுவுமே அயன் பண்ணல, ப்ரியோரா எதுவுமே எடுத்து வைக்கல, ஒரு அவசரமா நம்ம பண்றோம் அப்படின்ற போது நம்ம உடனே கிளம்புறோம், ஒரு 5 minutes ரெடி ஆகணும் அப்படின்ற போது நம்ம உடனே இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போயிடலாம்.